பணத்துக்காக என் மனசமா இருந்து அவன் கூட போனியே. நான் பேப்பர் போடுறேன்னு தெரிஞ்சதுமே அவன் கூட போனியே. நான் பேப்பர் போடுற கேப்ல நீ அவன் கூட போயிட்டியே. எல்லார் வீட்லயும் பேப்பர் போட்டாச்சு. அண்ணே பால் சே போன வாரம் பண்ற வியாபாரம் வந்துச்சே. அண்ணா பேப்பர் போட்டுருக்கேன் பாருங்க. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. டெய்லியும் காலையில ஒரு 15 வீட்டுக்கு பேப்பர் போடணும் கரெக்டா. இப்போ அப்படியே இங்க இருந்து கரெக்டா த்ரோ பண்ணி வாசல்ல போனோம். அது வேற நைட்ல ரொம்ப முன்னாடியே வந்து போட்டா ஊறிட்டு தான். டே மைக்கிள் மாங்கா மண்டையா உள்ள வருது பாரு, பேப்பர் எடுத்து விடாடே. நான் காலங்கத்தால சீக்கிரமா தான் வந்து போடுவேன். சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டா கொஞ்சம் அப்படியே பனியில இருக்கா, அதனால பனினால கொஞ்சம் ஊறி போயிடுது. அதனாலதான் இதுக்கப்புறம் பாருங்க எவன் பேப்பர் போடலாம்னு நினைக்கிறானோ அவனை எவனும் தடுக்க முடியாதுடா. எவ்வளவு பெரிய கேட்டு எவ்வளவு பெரிய செவுரு என்னவா இருந்தாலும் சரி, இங்க இருந்து ஒரு கரெக்டா குறி வச்சு போட்டா அந்த பக்கம் போய் பேப்பர் கரெக்டா வாசல்ல. ஏன்னா பிராக்டிஸ் ஆயிடுச்சு டெய்லியும் போட்டு. இப்போ இன்னும் நம்ம வீட்டுக்கு போற வழியில அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு சில வீட்டுல இருக்குது, அப்படியே அங்கேயும் போட்டு போயிட வேண்டியதான். இருங்க இந்தாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் போட வேண்டியது இருக்குது. அதையும் போட்டு முடிச்சு நேரா வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா பேப்பர் எடுத்துக்கணும் பேப்பர் கிளம்பியதே. போடா வேலை முடிஞ்சது. டெய்லிக்கும் இந்த ஜுன்சான் பையனை கூட்டு போவேன். இன்னைக்குன்னு பார்த்து வரமாட்டான்ட்டான். அவனை கூட்டு போயிருந்தா அவன் ஒன்னொன்னா எடுத்து கொடுத்துருப்பான். அப்படியே டக் டக்குன்னு கொடுத்துட்டு வந்திருப்பேன். எல்லாத்தையும் நானே பண்றப்ப கொஞ்சம் லைட்டா இதுவாயிடுச்சு. டே ஜுன்சானே இன்னைக்கு நீ வந்திருக்கலாம். எங்க டாமியை காணோம். டாமி எங்க போனான்னு தெரியலையே. டே ஜுன்சானே என்னடா பண்ணிருக்காங்க. டேய் டாமியை காணோம். டாமியை பார்த்த உன்னதாண்டா தண்ணிக்குள்ள என்னத்தை பாத்துட்டு இருக்கான்னு தெரியல. டேய் தண்ணிக்குள்ள என்னத்தடா பாத்துட்டு இருக்க. டாமி எங்க. யார் இது? ஒரு நாயை தேடி இன்னொரு நாய். நீயா? தெரியல மாம்சே எனக்கு. அடிக்கடி இவன் காணாம போயிறானே. இப்ப வர டாமி என் கண்ணிலே மாட்ட மாட்டான். எங்க போனா அவன்? அட எங்க மாம்சே இப்பெல்லாம் டாமி வீட்ல இருக்கிறதே இல்ல. டாமினா எங்க இருக்கும்? அவன் இப்பெல்லாம் வீட்லயே இருக்கிறது இல்ல. வீட்ல இருக்குது இல்லையா? சரி நீ என்ன பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாம்சே, நேத்து ஏர்ல மீன் பிடிச்சனதுனா அது எடுத்து வந்து ஸ்விமிங் பூல்ல விட்டு நீந்தி விட்டுக்கிறேன். அது சரி, அப்பனா ஒரு நாள் ஃப்ரை பண்ற வேண்டியதுதான். அழகான சமையல் சாதம் வறுத்த கறி பிரமாதம், இதுவே எனக்கு போதும். சீக்கிரம் மாம்சே. சீக்கிரம்னா வேணாமா? வேணா அப்படியே சாப்பிடுறியா? சரி பண்ணு மாம்சே. கோச்சுக்காத. சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பீஸா. டாமி வேற இங்கன்னு பார்த்து ஆள் காணோம். அவன் பீஸ் எனக்கே கொடுத்துட்டு அவன் வரலனா. சீக்கிரம் பசி மூக்க தொலைக்குது. ஆளுக்கு ஒரு பீஸ் போட்டா இந்த டாமி எங்க போனானே தெரியலையா. டே டாமி என்ன இது? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வீட்ல வாசனை தூக்குதே. எங்க இன்னும் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு கொடுங்க. இப்போல்லாம் டாமி வீட்ல இருக்கிறது இல்ல. வர எங்க போறான்னு தெரியல. எங்க வரான்னு ஒன்னும் தெரியல. ஆளே காணோம். எங்க போறான்னு தெரியல. சாப்பிடுற நேரத்துக்கு டாமி எங்க போன நீ? தோ பத்தியா. டேய் டாமி எங்க நீ அடிக்கடி காணாம போயிடுற? எங்க போன? இங்க வா, உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? இருடா தரண்டா. இது பாக்குறப்ப அந்த ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும்டா. சின்ன வயசுல கேட்டிருக்கேன். நாக்கு ஊறும் ஆசையால நையா வரான் பின்னால. மாதிரி நாக்கு ஊறும் ஆசையால நாய் வரான் பின்னால இருக்கு. பசிக்குது எனக்கு. குடு கறி வேணும். கறி கொடு வேணும். ஹே டாமி நீனா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி நிக்கிற. பைத்தியமா இவன். இந்தாங்கடா டேய் ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுங்க. இந்தாங்க. இரு டாமி தருவாங்க. பொறு நீங்க இங்கே சாப்பிடுங்க. நான் போய் தனியா சாப்பிடுறேன். எனக்கு இங்க சாப்பிட பிடிக்கல. நீங்க நான் சாப்பிடுறத பார்த்து கண்ணு வச்சிருக்கீங்க. அதனால நான் போயிட்டு தனியா சாப்பிடுறேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன். டேய் ஓடாத நில்றா. எங்கடா ஓட நில்றா டாமி. என் குழந்தைங்களுக்கு நான் எடுத்துட்டு போனோம். என் குழந்தைங்களாம் பசியா இருப்பாங்க. என்னங்க குழந்தைங்களா சாப்பிடுங்க. எங்க எடுத்துன்னு ஓடுறான்னு தெரியல. குடுகுடுன்னு ஓட்டான். ஆமா மாம்சே, அவன் இப்பலாம் இங்க தட்டுல போறத கூட சாப்பிடவே மாட்டான். எங்க எடுத்துன்னு ஓடுறான். சரி ராஜுன்சானே எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். ஆமா ஒரு பீஸை வறுத்துட்டு ஒரு டயர்ட். வா மாம்சே காமெடி பண்ணி நீ சிரிப்பு காமிச்சின்னு. The next day. எந்திரி பிராங்க்லின் எந்திரி. ஏய் ஏன்டா காலகத்தால வந்து கொலைச்சிட்டு இருக்க? போடா அப்படி. பிராங்க்லின் எந்திரி. வா எந்திரி. என் குழந்தை எல்லாம் கத்தின்னு போயிட்டாங்க. டேய் என்னடா தூக்கத்துல குழந்தைய கத்தி போயிட்டாங்களா? யார் குழந்தையா? யாரா டேய்? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன குழந்தை? என்ன உளறிட்டு இருக்க? நீ வா நான் காமிக்கிறேன். என் கூட வா நான் சொல்றேன். வா என் கூட வாங்க நான் காமிக்கிறேன். வாங்க எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க. ஓடி வாங்க. டேய் இருடா ஏன்டா அப்படி ஓடுற? ஒரே நிமிஷம் டாமி எங்கடா ஓடிட்டு இருக்க? அரே மாம்சே எங்க வா? ஏய் டாமி உனக்கு வேலை இல்லையா? எது காலங்கத்தால வந்து எழுப்பி விடுற இப்படி? நேத்து நைட் யாரோ ஒருத்தன் என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டான். வாங்க என் குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க. டேய் இருடா ஓடாதடா டேய். உன் ஸ்பீடு ஓடி வர முடியல. நில்றா டாமி. வா பிராங்க்லினே வா என் குழந்தைய எவ்வளவு கண்டுபிடிச்சு விடு. இங்கதான் இருந்துச்சு. என்ன மாம்சே இவன் குழந்தைய கண்டுபிடிக்கிறான். என்னாச்சு இவனுக்கு? அதான்டா எனக்கே தெரியல. குடுகுடுன்னு ஓடுறான். மூச்சு வருவாங்க. இருடா டேய் எங்க ஓடி வந்து இங்க நின்று இருக்கான்? என்னடா பண்றீங்க இந்த புதர்ல? டேய் என்னடா இது? அங்க ஒரு நாய் நின்று இருக்கு. என்னடா நடக்குது இங்க? பிராங்க்லின் உனக்கு நான் சொல்றது புரியல. என் குழந்தைய காணோம். புரியல? ஆமாண்டா இப்போ வரைக்கும் நீ பேசுறது புரியலடா. உன் குழந்தைனா என்ன குழந்தை? நேத்து நைட்டு யாரோ ஒருத்தன் நான் அங்க
வீட்டுக்குள்ள இருக்கும்போது இங்க எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து என் மனைவி அடிச்சு போட்டு என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். டேய் என்னடா பேசுற? மனைவின்ற குழந்தைன்ற எனக்கு ஒன்றும் புரியலையாடா. உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? மாம்சே உனக்கு இன்னும் புரியலையா? நாங்களே ஜோடியா இருக்கிறோம், நீ இன்னும் ஜோடியாவே இல்லையான்னு உன்னை கலாய்கிறான் மாம்சே. அவன் கூட்டின்னு வந்து எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. அட மாம்சே உனக்கு புரியலையா? நாய் குட்டி போட்டுது, அந்த நாய் குட்டி எவனோ தூக்கின்னு போயிட்டுக்கிறான். அப்படியா விஷயம்? அடே டாமி, ஒன்றரை குட்டிங்களடா அது. கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத. இங்க சிசிடிவி இருக்கு. ஆனா இந்த அக்காவுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறாச்சே. அடே ஜுன்சானே, இங்க சிசிடிவி இருக்கு. ஆனா அதை வாங்கிட்டு வர்றது இந்த வீட்டுல இருக்கிற அந்த அக்கா கிட்ட போய் நீ போய் அந்த அம்மா ஒண்ண போய் நீ போய் வாங்கிட்டு வராடே. ஏன் மாம்சே நீ போனா தர மாட்டாங்களா? அதுவா, அது ஒரு பிளாஷ்பேக். அது தண்ணி பிடிக்க போற இடத்துல யார் முன்னாடி குடம் வச்சான்னு சண்டை வந்துச்சு. அதுல நான் வச்சா நீ வச்சான்ட்டு அப்புறம் அந்த சண்டை தான். நீ வேணா போய் வாங்கிட்டு வப்போ, எப்படியாச்சும் பேசி வாங்கிட்டு ஓடு. ஆனா ஒண்ணுடா, பார்த்து பேசுறே. அந்த அக்கா கொஞ்சம் ரகடான ஆளு, சரியா? பார்த்து பேசு. ரகடான ஆளா? அப்படியேப்பட்ட ஆளை நான் பார்த்தே ஆகணுமே. அப்படியா? நேரா உள்ள போ, லெஃப்ட் எடுத்து நேரா போயிட்டு அப்படியே லைட்டா ஒரு ரைட் திரும்பு. அப்படியே இருக்கும் வீடு. கதவு தட்டு வெளியே வருவாங்க. அப்படியா? இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். அக்கா 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 இங்க தான்றீங்களா? என்ன பண்றீங்க இங்க? டேய் பொறிங் பையலே, என் வீட்டுல நீ என்னடா பண்ற? யாரா பொறிங் பையலே நீ? அக்கா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட அக்கா சொல்ல போறேன். அதாவது எங்க வீட்டு நாய ஏதோ 2 நாய் தூக்கின்னு போயிச்சான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாரு கத்துனாங்கன்ட்டு உங்க வீட்ல இருக்கிற சிசிடிவில பார்த்தா தெரியுமா? அதனால தான் உங்க வீட்ல இருக்கிற சிசிடிவில இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்க குத்திங்கனா நான் போய் பார்த்துட்டு திரும்பி எடுத்து வந்து குத்துருவேன். ஆர்டிஸ்ட்க பத்திரமா எடுத்துட்டு வரலாம், திரும்பி வரல நறுக்கி எரிஞ்சு விடுவேன். ரொம்ப நன்றிங்க. உங்க ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து வந்து திரும்பி குத்துருவேன், கவலைப்படாதீங்க. எப்படியோ ஆக்டிங்க போட்டு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து வந்தாச்சு. நான் மாம்சே ஆக்டிங்க போட்டு ஆட்டைய போட்ட மொத்தல இந்தா என்னமோ சொன்னேன். வா வாங்க வந்து வண்டில உட்காரு. வா சீக்கிரம் டைம் இல்ல. சின்சான் நான் முன்னாடி உட்கார்றேன், நீ பின்னாடி வா. வண்டி எடு மாம்சே, போலாம் வண்டி எடு. செல்லம் நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பத்திரமா இங்கே இரு. மிஸ் யூ. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நடத்துங்கடா. அடே டாமி, உன்னோட குட்டிகளை கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத. ஆமா மாம்சே, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஆர்டிஸ்ட்க்கு வாங்கி வீட்லயே போய் பார்க்கலாமே, எங்க எடுத்துன்னு போற? எதுல சொருவி பாக்குறது? நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையா. கம்ப்யூட்டர் இருந்தா கம்ப்யூட்டர்ல பார்க்கலாம். அதுக்கு தான் நேரா போய் லெஸ்டர் வீட்ல போய் பாத்துற வேண்டியதுதான். நான் ஃப்ரெண்டின இந்த பக்கம் காத்து வீசுது. நான் விஷயம் எங்க வீட்ல காத்து கொஞ்சம் கம்மியாச்சுது. அதான் உங்க வீட்ல காத்து வாங்கிட்டு போறதுக்கு வந்தேன். காத்து வாங்குறதுக்கு அங்க நீங்க வந்தா அப்ப குட்டி கண்டுபிடிக்க வரலையா? அடா ஒரு பேச்சுக்கு சொன்னடா. அடே லெஸ்டர், இந்த ஆர்டிஸ்ட்ல நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் எனக்கு போட்டு காமி. நேத்து நைட்டு எவனோ எங்க வீட்டுல வந்து இந்த டாமியோட குட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, நேரம் ஆகுது. நேற்று நைட்டு நடந்த சிசிடிவியா? போட்டு தான் இது. அடா ஏதாவது ஒரு ஓரமா பார்த்து ஒதுக்குப்புறமா வண்டி நிறுத்துறா. எனக்கு ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வருது. ஒன்னு தாண்டா டேய், விட்டா ட்ரௌசர்லயே போயிட்டு விடா டேய், ஓரமா நிறுத்துறா. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வருதுன்ட்டு. ஏண்டா உனக்கு என்ன டேப்பு கீப்பு வந்து விட்டுச்சாடா? எப்ப பார்த்தாலும் வருதுன்ட்டு பெட்ரோல் நீயா போடுற? எனக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணு, நான் போயிட்டேன். அப்படியே புஸ்க்கு இருந்துட்டு வந்துடுறேன். ஆஹா, இந்த நேரம் பார்த்து இங்க முட்டிக்கிச்சே. இந்த இடத்துல கடா நிறுத்துவ. மேம்பாலத்து கீழே போனாதான் இருக்க முடியும் பழகுது. சரி வந்ததும் வந்துட்டான். கீழே போயிட்டு விட்டாச்சிட்டு வந்துருவோம். அர்ஜென்ட்டா வேற முட்டிக்கிச்சு. இல்லைன்னா அப்படியே மேலே டக்குன்னு போயிடலாம். போடா வந்தாச்சு. ஒதுக்கு போறமா நல்லா இடம் மாட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா இங்கேயே நம்ம ஸ்பாட் ஆகிட வேண்டியதுதான். நான் இங்க ஏதோ நாய் கத்துற சவுண்டு கேக்குது. வந்த வேலை முடிஞ்சுது. ஏதோ நாய் கத்துற சவுண்டா கேக்குது. எங்க இருந்து வருதுன்னு தெரியலையா? ஹோய் இங்கதான் இருக்குதா? டாய் நாய்க்குட்டி. ஆஹா, ராட் வீலரோட நாய்க்குட்டி. இந்த இடத்துல போய் குத்தா செம வேலைக்கு போகுமே. அப்ப நீங்க தூக்கிட வேண்டியதுதான். ஏய் நீ யாரு? இந்தா வாங்கிக்கோ. ஒன்னு அடிச்சு போட்டு போனாதான் நீ 5 பைசாக்கு தர மாட்டேன். மாப்பிள்ள வண்டி கலப்பு வந்த வேலை முடிஞ்சுது. எடு வந்ததுக்கு நாய்க்குட்டி கிடைச்சது. போ. ஓஹோ, இவன் தான் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போனோம்னா மாட்டிடா இன்னைக்கு. இவனை பார்த்தாலே தெரியுது. இவன் அந்த இவன் கேரக்டர் பசங்க கேங்க தான்டா. இவன் மாட்டிக்கினா. இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. இவன் கிட்ட கொஞ்சம் பாட்டையிரு. ஏன்னா இவனுக்கு ரொம்ப டேஞ்சரான ஆளு. அடே ஜுன்சானே, நீயும் டாமியும் கூட இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வா மாம்சே. நண்பர்களே, ஆள் யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு அவனை போயிட்டு வெளுக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கான். ஏன்னா தனியா போனா அவங்க எல்லாருமே கன் வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பசங்க கேங்க தான். அவனுக்கு ஒரு கூட்டமா இருப்பானுங்க. அந்த இடத்துல தான் கண்டிப்பா வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல போறோம், அவங்கள தூக்குறோம். நம்ம டாமியோட நாய்க்குட்டிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் போல. புரிஞ்சுதா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஏறு உட்காரு. எதுக்குடா அவசரமா வர சொல்லிட்டு எங்கடா கார்ல கூட்டு போறேன்னா? நீ குடிச்சிருக்கிற மாதிரி நடிக்கணும். நான் ஏன்டா நடிக்கணும்? நான் எப்பவுமே அப்படித்தானே. அடா அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டதே. நீ என்ன பண்ற? குடிச்சிருக்கிற மாதிரியே நடிச்சு அந்த கிளை பசங்க இருக்கானுங்களே அவனை கிட்ட போயிட்டு
அப்படியே நடிச்சிட்டு போனா நான் போய் நாய்க்குட்டி தூக்கிடுவேன். நான் நடிக்கணும், நீ நாய்க்குட்டி தூக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையாடா. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் சொல்றதை மட்டும் பண்ணு. அப்படியே ஆக்டிங்கை போட்டு நேராக நான் சொல்றது இருந்து அந்த நீட்டாக நடந்து போயிட்டாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்று உன்னைய பிடிச்சான்னா கன் எடுத்து சுட்டுருவானுங்க. எது கன் எடுத்து சுட்டுவானுங்களா? எங்கடா கூட்டு போயினே இருக்கிற? கம்முனு வாடா, கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே இந்த மலைக்கு மேலே இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கு. அங்கதான் எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கும் பாரு. அந்த நாயோட குட்டியை இவனுக்கு 2 பேரும் ஆட்டையை போட்டு வந்துட்டானுங்க. அந்த நாய்க்குட்டி தான் நம்ம திரும்பி மீட்டு போறோம். நீ நான் சொன்னதை மட்டும் பண்ணு, வேற ஒன்றும் பண்ணாத. அவனுங்க கிட்ட மாட்ட எப்படியாச்சும் கிட்ட போயிட்டு தப்பிச்சு ஓட்டுரு. அவனை அப்படியே தசை திருப்பி விட்டுனா நான் டக்குன்னு அவங்கள போட்டுருவேன். பாத்துடா டேய், அவனு நீ போறதுக்குள்ள அவனுக்கு என்ன போட்டுற போறானுங்க. உன்னை நம்பிதான் போறேன், கை விட்டுறாதடா பரமா. நீ வா பரமா, நாய்க்குட்டிக்காண்டி உயிரை விட்டான்னு உனக்கு ஒரு செலவு வைக்கிறான். வா வா. நீ சிலையை வைக்க தேவையில்ல, ஒன்னும் வைக்க தேவையில்ல, என் உயிரை மட்டும் காப்பாத்திரு. இந்த இடம் தான்டா. டேய் நல்லா பாத்துக்கோ. எங்கடா இருக்கிற? வாடா சீக்கிரம்டா. அதோ பாரு, நான் எங்க இருக்கிற போதும் நாய்க்குட்டியை பாத்துக்கிறேன். எங்கேயுமே தெரியல. அடே நாய்க்குட்டிங்களா எங்கடா வச்சிருக்காங்க? உன்னையா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒரு கண் அது இருக்கு. அடே அங்கதான் வச்சிருக்காங்க நாய்க்குட்டிய, கூண்டுல அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த நாய்க்குட்டியை நம்ம காப்பாத்தணும். சரி, இப்ப நான் என்ன பண்றது? நான் சொன்னதான், நீங்க இந்த அப்படியே நீட்டா நடந்து போயிட்டாரு. அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அப்படியே நடந்து நீ மாட்ட, அவங்களுக்கு திசை மட்டும் திருப்பு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பார்க்க தானே போறேன், என்னத்த பாக்குறேன்ட்டு வேடிக்கை தான் பார்க்க போறேன்னு நினைக்கிற. கட்சியில இந்த வரம் பேரு. டேய் யாரா இருக்கிறீங்க? திசை திருப்ப வந்தவன்டா நானு. இது நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. தம்பி இங்க பாருங்கப்பா. டேய் இவனா மேல இருக்கான், யாரா இது? புடிங்கடா அவனை. வாங்கப்பா, வந்து புடிங்க வாங்க. நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு பலியாடு சிக்கி இருக்கு. இவனை இன்னைக்கு கண்ட தொண்டமா வெட்டி காக்காக்கி போட்டுற வேண்டியதுதான். நான் வழி தெரியாம வந்துட்டேனா, என்ன விட்டுருங்கண்ணா, நான் போயிடுறேனா? எல்லாரும் ரெடியா இருங்க, இவன் தலைய நான் வெட்ட போறத நீங்க எல்லாரும் பார்க்கணும். டேய் என்ன காப்பாத்துறா டேய். இவனுக்கு குடும்பக்காரனுங்க, அவனுக்கு மூஞ்செல்லாம் பார்த்தா பயமாகுதுடா டேய். யாரா இவனுக்கு? ஐ கண்ணு இருக்குது. இவனை வர புஸ்டான்ல, அதுக்குள்ள போய் நான் காப்பாத்தி ஆகணும். டே டிரைவரே கவலைப்படாத, வந்துட்டேன். இவனுங்க நான் கத்தி எடுத்து நீட்டுறானுங்க. இது வேலைக்காவது, எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். தூக்குடாத. எங்க அவன் காணோம்? அவன் கண்ணை எடுத்துட்டான். அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்க. நான் வந்துட்டேன். டே கவலைப்படாத டிரைவரே, எப்படியாவது தப்பிச்சு ஓட்டுரு. யாரா அவன் துண்டு கட்டுன்னு வர்றான்? இப்பதான் குளிச்சுன்னு வருவாங்களே. தம்பி வாடா, யாரா இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு போங்க. வாங்கோ பையா வாங்கோ. யாருக்கு இருந்தாலும் புல்லட் ஃப்ரீ. இவன் எங்க போனான்னு தெரியல. குண்டடி வேணுமா என்கிட்ட வாங்கோ. இந்த நாய்க்குட்டியை காப்பாற்றணும். இவனுக்கு வேற சுத்தி வரானுங்க. இங்க வேற ஃபுல்லா கிழட்டு பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருலாம். ஒருத்தனாச்சும் மண்டில பாருங்க, எல்லாம் சட்டியோடவே சுத்துறானுங்க. ஏண்டா உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லையாடா? ஒரு துணி கூட போட மாட்டீங்களாடா? சட்டியோட சுத்துறானுங்க எல்லாம். இங்க பாருங்க, ஒருத்தன் விடாம. யார் அவன் பின்னாடி இருந்தே? இவனை பின்னாடி சுத்துறான் பாரு. வா வாய்க்கோ. எங்க இருந்துடா சுடுறீங்க? எங்கெங்க வந்து அடிக்கிறானுங்களே. ஏதாவது ஒரு இடத்துல போய் டக்குன்னு ஒழிச்சு வரான். ஆத்தாடி, இவனுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, உங்ககிட்ட வீடியோ காமிக்கும் போதே இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். கட்டையெல்லாம் கட்டி போட்டு ரோட்ல நிப்பான் சார். இந்த டிரைவர் எங்க போனான்னு தெரியல. டே டிரைவரே, நீ எங்கடா போன? ஒரு வேளை போட்டு தட்டான்ல இவனை. தோதா இருக்கிறியா? டே இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. அவனை போட்டோம், நம்ம மட்டும் கிளம்பிடலாம். என்னடா வேடிக்கை பாக்குற? என்ன மட்டும் அங்கே சுடுறான் அவன்ல. 2 புல்லட் இது வரைக்கும் இறங்கி இருக்கானுங்க. அதோ பாருங்க வந்துனே இருக்கானுங்க. எங்க இருந்தா வரான்னு தெரியல. எங்கேயோ வந்து இன்னொருத்த சுடுறான் பாருலாம். சைட்ல இருந்து டமல் தோ இருக்கு இன்னொருத்தன். டேய் எங்க இருந்தா வந்துட்டு இருக்கீங்க? வசவசன்ட்டு உடமாண்டா அவங்க எல்லாரையும். அவ்வளவுதான், எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு நண்பர்களே, எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு. அந்த நாய்க்குட்டியை போய் காப்பாற்ற வேண்டியதான். இதுல புதுசா வேற இன்னொரு கூண்டு இருக்கு. இது யார்? நாய்க்குட்டி திருடுறதா இவங்க வேலையா? இவங்க வேறமா வேலைலாம் பார்த்தாங்கன்னு நினைச்சா நாய்க்குட்டி திருடுறானுங்க பாருலாம். டேய் தம்பி நாய்க்குட்டியே, யார்ப்பா நீ? இவனை இவங்க வீட்டில் கொடுக்கணும் பொழுது. ஏதோ வித்தியாசமா ஏலியன் நாய்க்குட்டி மாதிரி இருக்கான். காட்டுல இருக்கும் பன்றி என் குட்டிகளை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நன்றி. குழம்புல கலப்பாங்க உப்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ பண்ண தப்பு. அவ்வளோ நம்மள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சந்திரன் பாய்.